லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹவுன் என்ற பனி நிறைந்த கிராமத்தில் காற்று பசித்த ஓநாய் போல் அலறியது. விறகுதான் வாழ்க்கை. தனது அண்டை வீட்டார்கள் நடுங்குவதைக் கண்ட இளம் மேக்ஸ் உதவி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார். தோளில் கோடாரியை சாய்த்துக் கொண்டு உறைபனி நிறைந்த காட்டிற்குள் துணிந்து சென்றார். விறகுக்கு பதிலாக எதிர்பாராத ஒன்றைக் கண்டார். ஓக் ஹவுனில் இருந்த அனைவரும் மிகவும் நடுங்கிக் கொண்டிருந்தனர். பனி நிறைந்த பைன் மரத்தின் அடியில் ஒரு சிறிய டிராகன் இருந்தது. மிகவும் மோப்பம் பிடிக்கும் டிராகன். மேக்ஸ் ஹலோ டிராகன் என்று கிசுகிசுத்தான். டிராகன் தன்னை பிராட் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டது. டிராகன் நீர் நிறைந்த கண்களுடன் மேலே பார்த்து என்னால் என் நெருப்பை சுவாசிக்க முடியவில்லை என்று சினுங்கியது. மேக்ஸிற்கு ஃப்ரெட்டின் நிலைமை புரிந்தது. எனவே அதனை காப்பாற்ற முடிவு செய்தார். ஃப்ரெட்டிற்கு குளிர்கால உணவுகளான மிளகுத்தூள் மற்றும் மிளகுகளால் செய்த பண்டங்களை உணவாக கொடுத்து அதனை குளிரிலிருந்து காப்பாற்ற முடிவு செய்தார். ஃப்ரெட் காரமான உணவுகளை உண்டபின் நெருப்பு ஜுவாலையை கக்கியது. இறுதியாக அந்த நாள் வந்தது. மேக்ஸ் ஃப்ரெட்டை கிராமத்தின் மையப்பகுதிக்கு அழைத்துச் சென்றான். அங்கு வருடாந்திர நெருப்பு எரியாமல் அணைந்து கிடந்தது. அவன் ஃப்ரெட்டிடம் மற்றொரு மிளகாயை கொடுத்தான். தயாரா என்று கேட்டான். ஃப்ரெட் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு தும்பியது. அதன் நாசியிலிருந்து ஒரு சிறிய தீப்பொறி பறந்து சென்று அந்த எரிய வேண்டிய குச்சியின் மீது விழுந்தது. தீ மளமளவென்று பிடித்தது. கிராம மக்களிடமிருந்து ஆரவாரங்கள் எழுந்தன. அவன் மீண்டும் தும்பினான். வானவேடிக்கை போல காற்றில் தீப்பொறிகள் தெறித்தன. அன்று முதல் ஃப்ரெட் அந்த கிராமத்தின் செல்லப்பிள்ளையானான். ஃப்ரெட்டின் உதவியால் கிராமம் முழுவதும் குளிரில் இருந்து நிம்மதியாக தூங்கின. மேக்ஸும் ஃப்ரெட்டும் மிக சிறந்த நண்பர்களாக அந்த கிராமத்தில் வலம் வந்தனர். ஃப்ரெட் எங்கெல்லாம் நெருப்பு தேவைப்படுகிறதோ அந்த கிராமம் முழுவதும் பறந்து அவனது உதவியின் மூலம் நெருப்பை பரப்பிக் கொண்டிருந்தான்.